புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ. என்னால் முடியுமா? என்ன முடியுமா? 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமா? சாதாரண +2 தமிழ் மீடியம் ஹவுஸ் ஒய்ஃபு, கூடவே கொஞ்சம் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கிறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்மளால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுமா அப்படின்னு என்னை வச்சு நான் கற்றுக்க போகிறேன், தெரிஞ்சுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இன்றைக்கி 14வது நாள். 14வது நாள் பார்ப்போமா? என்ன பண்ணுறோம்? இப்போ இதுக்கு போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கும் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஃப்யூச்சரில் இனிமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஐக்கு ஆம் ஹீ ஷீட் ஐஸ் வரும், அப்புறம் யூவி தே அவங்களுக்கெல்லாம் ஆர் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நடந்துகிட்ருக்கிறதுக்கு பாஸ்ட்டில் ஏற்கனவே முடிஞ்சதுக்கு அதே மாதிரி ஆமும் இஸ்ஸும் வாசா மாறிடும், ஆர் வேறா மாறிடும் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸி. என்னென்னா, எல்லாத்துக்குமே வில் பி மட்டும்தான் வரும். இதில் எந்த பாகுபாடும் இல்லை. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், அவளாக இருக்கட்டும், அவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வில் பி மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற செயலோட ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்குதா? பார்ப்போமா? ஐ வில் பி கோயிங் டு ஸ்கூல், வி வில் பி பிளேயிங் செஸ், யூ வில் பி studying, they will be walking in the park, he will be talking with his friend, she will be climbing the mountain, she will be cooking மட்டும்தான் செய்யணுமா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் கிளைம்பிங்னு போட்டிருக்கேன். ஷீ அவள் எவ்வளோ நாளைக்கு தான் சமைச்சிக்கிட்டே இருப்பா, அதனால் ஒரு நாளைக்கு மலை ஏறட்டும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம கிட்ட படிக்கிறவங்க லேடிஸாக இருந்தால் காலரை தூக்கி விட்டுக்கோங்க. she will be climbing the mountain. ஜென்ஸு இப்போ லேடிஸோட பவர், அவங்களோட எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. it will be eating. இட்டு என்ன பண்ணணும்னு தெரில, அதான் ஈட்டிங்னு போட்டேன். ஓகே, இப்போ அதை பார்த்துக்கலாமா? மறுபடியும் ஒரு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள் தான், யாராக வேணாலும் இருக்கட்டும் சப்ஜெக்டில். இப்போ ஐக்கு நான் மட்டும் தான் போட முடியும், ஐ மட்டும் தான் போட முடியும். வி நாங்கள் அப்படின்னு சொல்கிறோமா? யூ அப்படின்ற இடத்துல உங்களை சொல்லுவோம். இந்த 3 மாற்ற முடியாது, அது அப்படியே தான் வரும். ஆனால் தே அப்படின்றதுக்கு, அவர்கள் அப்படின்றதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், குரூப் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு அப்படி சொல்லிக்கலாம். ஹீ அப்படின்னா பையனோட பேர், ஆண்களோட பேர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். அக்ஷய், அஜித் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஷீனா பெண்ணோட பேர், பெண்களோட பேர் போட்டு சொல்லிக்கலாம். ஷீலா, த்ரிஷா அந்த மாதிரி. இட் அப்படின்னா அது ஒரு ட்ரீயாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு கேட்டாக இருக்கலாம். இந்த இடத்துல கேட் போட்டுக்கலாமா? ஈட்டிங், கேட், கவ், விலங்குகள் பேர் எதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் அது கூட வில் பி போட்டுக்கணும், பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுக்கணும். கோயிங், பிளேயிங், ஸ்டடியிங். ரொம்ப ஈஸியாக இருக்கா? அதுக்கப்புறம் டு ஸ்கூல், கோயிங் டு ஸ்கூல், பிளேயிங் செஸ், வாக்கிங் இன் த பார்க், அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கிறது. நமக்கு தேவையானது இந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான். அது மட்டும் ஈஸியாக இருக்கா? இதோட முடிச்சுக்குவோமா?